சோழா தொழில்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சண்டே, அதனால நம்ம வெளியில போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்க போறோம். அதோட கூட சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நம்ம வெளியில வந்துட்டே இருந்தோமா, அண்ட் எங்ககிட்ட வண்டி எல்லாம் கிடையாது, நாங்க நடந்துதான் போவோம். ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா மட்டும் ஏதாவது ஆட்டோ இந்த மாதிரி பிடிச்சுக்குவோம். அந்த மரத்துல அப்படியே அந்த இலைகள்லாம் பாருங்களேன், அந்த இலைகள்லாம் ரெட்டாவும் இருக்கு, அதே சமயம் கிரீனாவும் இருக்கு. இந்த இலைகள்லாம் உதிர்ந்துருச்சு, அது உதிர்ற ஸ்டேஜ்ல இருக்கு. அதே சமயம் புதுசா இலைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த ரெண்டு கலரும் காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருந்தது. அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இப்ப நானும் எங்க வீட்டுக்காரும் சரி தேவையான பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீரை இருந்தது. அதனால கீரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை வாங்கினோம். அதோட சேர்த்து பாலக்கீரையும் வாங்கினேன். சோ பாலக்கீரை வாங்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தில பாலக்கீரை பண்ணி பாலக்கீரை சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் அதோட சேர்த்து முருங்கைக்கீரையும் வாங்கினேன். முருங்கைக்கீரை ரொம்பவே அப்படியே தண்டோட சேர்த்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்ல கேரி பண்ணிட்டு போக முடியாது அப்படின்றதுனால உடச்சு அங்கேயே நான் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போனேன். அண்ட் வாரம் வாரம் நமக்கு தேவையான கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நம்ம வாங்கிக்குவோம். கிரேப்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் மாதுளம் பழம் வீக்லி 2 பழம் இல்லைன்னா 3 பழம், வாரத்துல ஒரு 3 தடவை நான் எடுத்துக்குவேன் மாதுளம் பழம். எனக்கு அது எடுத்துக்கிட்டாதான் உடம்புமே ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் சோ அந்த கடையில் இருக்க கீரைகள் எல்லாம் பாருங்க, நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். என்ன கீரை வாங்கலாம்? ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரை வாங்கிட்டேன். இது அகத்திக்கீரை, சரி வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா ஆல்ரெடி வாங்கிட்டதுனால விட்டாச்சு. தக்காளி பாருங்களேன், தக்காளி பழம் மாதிரியே தெரியல. அது பாருங்க, ஏதோ வேற ஏதோ ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த பழம் மாதிரி இருந்தது. அப்படியே அது என்ன மருந்து அடிச்சதுனால அப்படி இருக்கா, இல்ல நல்லா பழுத்ததுனால அப்படி இருக்கா தெரியல. சோ சுண்டைக்காய் இருந்தது. அதுக்கப்புறம் சுண்டைக்காயை நான் ரெகுலரா சேர்த்துக்குவேங்க. கேப்சிகம் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ வீட்டுக்கு எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. சோ மாதுளம் பழம் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி 3 டைம் எடுத்துக்குவேன் வாரத்துல. அப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் கீரைகள் வாங்கிட்டு வந்தோம். சோ இதுதான் இந்த வாரத்துக்கான. இப்ப நம்ம நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடேல நம்ம இந்த கீரைகள் எடுத்துக்க போறோம். சோ எவ்ரி சண்டே சில ஒர்க்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் ஒன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல. லைப்ரரியில புக் எடுத்தேன், அதனால கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி, அது அப்புறம் அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் அப்படியே இருக்கு. சோ இந்த பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வண்டி இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு காரணம் எங்க வீட்டுல ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால வண்டி அப்படின்றத நினைச்சா எங்களுக்கு பயமாவே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.